இன்று உலகத்தையே உலுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பகை. ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிரியாக மாறுகிறான்? நண்பர்களாக இருந்தவர்கள் கூட திடீரென பரம்பரை எதிரிகளாக மாறுவது ஏன்? இது விதியா அல்லது மனித மனதின் விபரீதமா? இதற்கான விடையை உளவியல் ரீதியாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்துள்ளது பாரதத்தின் நீதி நூலான சுக்கிரநீதி. அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் எழுதிய சுக்கிரநீதி அரசியல் மற்றும் வாழ்க்கையின் சூட்சுமங்களை விளக்கும் ஒரு பொக்கிஷம். இதில் 5வது ஸ்லோகத்தில் ஒருவன் நமக்கு எப்படி எதிரியாக மாறுகிறான் என்பதற்கான 2 முக்கிய இலக்கணங்களை அவர் துல்லியமாக வரையறுக்கிறார். அனன்யஸ்வத்வகாமத்வம் ஏகஸ்மின் விஷயே த்வயோஹ வைரிலக்ஷணமேதத்வா அந்யேஷ்டநாசனகாரிதா. இந்த ஸ்லோகம் சொல்லும் முதல் காரணம் அனன்யஸ்வத்வ காமத்வம், அதாவது உலகில் உள்ள ஏதோ ஒரு பொருள் அல்லது ஒரு பதவி அல்லது ஒரு நிலம், அது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. ஆனால் அதை அடைய 2 பேர் விரும்புகிறார்கள். இது எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும், வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று எப்போது 2 பேர் ஒரே விஷயத்திற்காக ஆசைப்படுகிறார்களோ அங்கே பகை தானாகவே பிறக்கிறது. போட்டி பொறாமையாகி பொறாமை பகையாக மாறும் இடம் இதுதான். முதல் காரணம் போட்டியால் வருவது. ஆனால் 2வது காரணம் மிகவும் ஆபத்தானது. அதுதான் அந்யேஷ்ட நாசன காரிதா. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடுத்தவருக்கு பிடித்தமானதை அழிப்பது. தனக்கு அது கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் எதிரில் இருப்பவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம். அடுத்தவர் விரும்பி அனுபவிக்கும் ஒரு பொருளையோ அல்லது அவர்களின் புகழையோ அழிக்கும் குணம் யாரிடம் இருக்கிறதோ அவரே உண்மையான எதிரி. ஆகவே நண்பர்களே, சுக்கிரநீதி நமக்கு சொல்வது இதுதான். 1. ஒரே பொருளுக்காக போட்டியிடும்போது உறவுகள் உடையலாம். 2. அடுத்தவர் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு அதை அழிப்பது கொடிய பகையை உருவாக்கும். இந்த 2 குணங்களையும் நாம் தவிர்த்தால் நம் வாழ்வில் எதிரிகளே இருக்க மாட்டார்கள். பல்லாயிரம் ஆண்டு தொன்மையான நமது நீதி சாஸ்திரங்களில் இதுபோல இன்னும் எவ்வளவோ ரகசியங்கள் உள்ளன. அவற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.